ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நல்ல ஒரு ஈஸ்டர் ஆராதனை கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Lord God has brought us to this wonderful Easter service. மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். Let's move towards to the word of God. நாம் வாசித்ததான வேத பகுதியில் 28ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கண்ட மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். We read in Matthew chapter 28 the verse, the resurrection, the Mary and Mary Magdalene had come there to see the tomb. மகதலேனா மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். It says Mary Magdalene and other Mary came to see the tomb. மரித்தவரை வந்து காணும்படியாக, மரித்த இயேசுவை காணும்படியாக வந்தார்கள். They came to see the dead Jesus. இன்றைக்கு நாம் இந்த ஈஸ்டர் அன்றைக்கு இன்றைக்கு உயிர்த்தெழுதல் நாளிலே அவரை காணும்படியாக வந்திருக்கிறோம். This day of Easter, the day of resurrection, we have come here to see Jesus. கல்லறையை பார்க்க வந்தார்கள். They come to see the tomb. கல்லுல ஒரு அறை உண்டாக்கி, அதுதான் அங்க உள்ள யூத ஜனங்கள் எருசலேம்ல பிணங்களை கொண்டு பிரேதங்களை கொண்டு அந்த இடத்துல வைப்பார்கள். Now the Jews generally what they do is the carcasses, the dead body, they put them inside the rock. கல் பிளஸ் அறை, கல்லறை. It says the tomb. அங்கனால் அந்த எருசலேம் இஸ்ரேல் நாடுகளுக்கு கடந்து போவோமானால் அங்க முழுவதும் ஒரு குகை இருக்கும். அந்த கல்லை குகையாக, மலையை குகையாக குடைந்து அதற்குள்ள பிரேதங்களை வைத்து கல்லை புரட்டி வைத்து விடுவார். You go to Jerusalem, you can see there will be caves which is made of rock, and they in the rocks they put the carcasses inside and roll the stones. இன்றைக்கு நான் 2 கல்லறையை பற்றி இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். Today I am going to talk to you about the 2 tombs. வெளிப்படுத்தின அதாவது நம்ம புனித வெள்ளி அன்றைக்கு, குட் ஃப்ரைடே அன்றைக்கு 2 கல்லர்களை பற்றி பார்த்தோம். Good Friday we saw about the 2 robbers or 2 thieves. இந்த சுவிசேஷத்தில் சொல்லதான 2 கல்லறைகளை பற்றி நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க விரும்புகிறேன். I desire to give the word of God about the 2 tombs which is told in the gospel. ஒன்று இயேசுவின் கல்லறை. One is the tomb of Jesus. இன்னொன்று யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவின் கல்லறை. Another one is the tomb of Lazarus which is told in the gospel of John chapter 11. கல்லறைகளை பற்றியும் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. Now the holy scripture talks about these 2 tombs. 2 கல்லறைகளிலும் நடந்த சம்பவங்களும் நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். We all knew it well. The incidents happened in these 2 tombs. 2 கல்லறையும் பார்க்கும்படியாக போனவர்கள் உண்டு. There were the people those who went to see these tombs. இப்ப முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை பார்க்க வந்த மகதலேனா மரியாளை பற்றி நாம் பார்ப்போம். முதலாவது First let us understand about Mary Magdalene and other Mary came to see the tomb of Jesus. இந்த மரியாளும் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். Mary Magdalene and the other Mary came to see the tomb. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசிருந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேல் உட்கார்ந்தான். And behold, there was a great earthquake, for an angel of the Lord descended from heaven and came and rolled back the stone from the door and sat on it. அவனுடைய ரூபம் மின்னலை போல இருந்தது. And it says now his countenance was like lightning, உறைந்த மலையை போல இருந்தது. and his clothing was as white as snow. நீங்கள் அந்த தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி சொல்லுகிறார்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். Now the angel answered and said to the woman, do you not be afraid, for I know that you seek Jesus who was crucified. அவர் சீக்கிரமாய் மரித்தோரிலிருந்து எழுந்தார், அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். And go quickly and tell his disciple that he is risen from the dead. 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, when we read verses 9, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிறபோது, and as they went to tell his disciples, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். behold, Jesus met them saying, rejoice. அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி பணிந்து கொண்டார்கள். So they came and held him by the feet and worshipped him. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை கண்டவர்கள், முதலாவது கண்டவர்கள் இந்த 2 பெண்கள், இந்த 2 ஸ்திரீகள் மாத்திரம். These are the 2 women which saw the resurrected Jesus. இவர்களுக்கு அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை காணக்கூடியதான அந்த மரணத்தில் உள்ள பங்கு, உயிர்த்தெழுதலின் பங்கை சுதந்தரித்துக் கொண்டதற்கு காரணம் என்ன? What is the reason that these 2 women saw the resurrected Jesus, that they should inherit the partakers portion of resurrection? அந்த உயிர்த்தெழுதலை காணக்கூடியவர்
கூடியவர்கள், those who are about to see the அந்த resurrection, உயிர்த்தெழுதலை சுதந்திரிக்க கூடியவர்கள், those who are going to inherit the அந்த resurrection, உயிர்த்தெழுதல் பங்கை முதலாவது அடைந்து கொள்ளுகிறவர்கள், those who are going to possess the portion of resurrection, அவர்கள் யார்? who are they? மகதலேனா மரியாளும் The Magdalene Mary and other எப்படி Mary. இவர்களுக்கு மாத்திரம் அந்த அந்த அனுபவம், அந்த சிலாக்கியம் கிடைத்தது? How only these two men got this great blessing? எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வந்தார்களே. No, everyone left everything and அவருடைய they came. சீஷர் அப்போஸ்தலர் இருந்தார்கள். No, his disciples, apostles, திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பற்றி the வந்தார்கள். multitudes of people followed him. ஆனால் இங்கே மகதலேனா மரியாளும் மாத்திரம் அந்த கல்லறை அண்டைக்கு வந்து பார்க்கிறார்கள். But here only Magdalene Mary and other Mary came to the tomb to see him. இவர்கள் இருவருக்கும் இயேசு தான் பிரத்யட்சமா அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்து வாழ்க என்று அவர்களை வாழ்த்துகிறார். But before both of them, Jesus Christ appeared to them directly and told them, rejoice. அவர் வைத்திருந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. The stone which was kept there was rolled off. ஏன் இந்த மகதலேனா மரியாளும் அந்த அவரை கண்டதற்கு, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டதற்கு காரணம் என்ன? What is the reason that Mary Magdalene and Mary saw the resurrected Jesus? இயேசு மரிக்கும் பொழுது அந்த சிலுவை அண்டையில நின்று அந்த மரணத்தை இவர்கள் கண்டுகொண்டே இருந்தார்கள். When Jesus Christ was about to die, both of these women were standing and seeing that Jesus was about இயேசு to die. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில், The time when Jesus was hanging on the அவருடைய cross, மரணத்தில் உள்ள ஒவ்வொரு சம்பவத்தை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். both of them, they were watching every single incident happening on his death. அவர் நிந்திக்கப்பட்டதை, When he was reproached, பாவம் அறியாதவர் பாவமானதை, he who was not sinned was sinned. அவர் அந்த வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறதை, When he was in the agony and pain troubled, அங்கு வேற யாரும் கண்டு கொண்டிருக்கவில்லை. there was none else. அங்கே அவருடைய அப்போஸ்தலர் அங்கே காணவில்லை. His apostles was not there. மற்ற சீஷர் 70 சீஷர்களை அங்கே காணவில்லை. Other 70 disciples were not there. அங்கே இருந்ததான மற்ற அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் யாரும் காணவில்லை. Others, those who received goodness from him, was not there. ஆனால் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, But beloved, this holy scripture says, அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டு அதை கண்டு கொண்டிருந்தவர்கள் மகதலேனா மரியாளும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. now the scripture says Magdalene Mary and Mary, they were united with his death and they were watching every single incident of his death when he was dying. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே The Gospel of Matthew 27, 55 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, when you read verses 55, 55 வசனம் 56 வசனம், அதே அடுத்த லைன்ல இருக்குது பாருங்க. verses 55 and 56, அதுல நீங்க வாசிக்கும் போது 55 வசனம் 56 வசனத்துல 55 and 56. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலியாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபெதேயுவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். அங்க பாருங்க, இங்க மரியாள், அங்க மகதலேனா மரியாளும் மரியா தாயாகிய அவர் மரியாள் ரெண்டு பேரும் அங்க இருக்கிறார்கள். Now we can see here from verses 56, Mary Magdalene and Mary the mother was standing and watching this. அந்த மரணத்தோடு இவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். They are united with this death. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார். That's why the apostle Paul refers to the Romans. He says, நீங்கள் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பீர்கள், ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். if you will be united with the image of his death, then you will be also united with the image of his resurrection. ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, when you read Romans 6:5, நீங்கள் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால், but if we have been united together in the likeness of அவர் his death, உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். certainly we also shall be in the likeness of his resurrection. நீங்களும் நானும் அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். Today you and me are united in the likeness of his அந்த resurrection. மரணத்தின் சாயலில் நாம் என்றைக்கு இணைக்கப்படுகிறோம்? When are we united in the likeness of his death? அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டதான் ஞானஸ்நானத்தில் அந்த மரணத்தின் சாயலோடு இணைக்கப்படுகிறோம். In the baptism we are united in the likeness of his death. மரணத்தின் சாயல் அவரோடு இணைக்கப்பட்டு, when we are united in his death, அந்த பழைய மனுஷன் மரித்து, the old man dies, அந்த மனுஷனை கொண்டு போய் ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணிட்டு, the old man is buried in the baptism, புதிதாக்கப்பட்ட மனுஷராக எழுந்து நிற்கிறோம். as a new man we renew and stand up. ஆகையினால் உயிர்த்தெழுதலை சொந்தமாக்க வேண்டுமானால், therefore if you have to own the resurrection, உயிர்த்தெழுதலின் சுதந்திரத்தை ஒரு மனுஷன் அடைந்து கொள்ள if a man வேண்டுமானால், has to possess the inheritance of the resurrection, கண்டிப்பாக அந்த மரணத்தின் சாயல் என்று சொல்லப்படுகிற ஞானஸ்நானத்துக்குள்ளே உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். surely it is said as the likeness of death, he should be partakers of his
baptism. இன்றைக்கு கூட நம்முடைய பிள்ளைகள் 7 பேரு நம்முடைய சபையில அவர்கள் அந்த மரணத்தின் சாயல இணைக்கப்பட்டார்கள். Today in our church, 7 children of God, they are united in the likeness of death. அதனால் இணைக்கப்பட்டது உண்டானா? If they are united, இப்ப பாவ மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டாச்சு. now the old man, the man of sin, is crucified with him in the பாவ cross. மனுஷன் மரித்தால் The old man has died. மரித்த மனுஷனை என்ன செய்யணும்? The man of sin who has died, 24 ஹவர்ஸ்க்குள்ள அடக்கம் பண்ணணும். within 24 hours he should be buried. சாவறதுக்கு முன்னாடி புதைக்க கூடாது. Now before death, no one should be buried. சாவறதுக்கு முன்னாடி புதைச்சா அவ்வளவுதான், நீ முன்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. If before death, if you will be buried, you will be arrested. சாவறதுக்கு முன்னாடி புதைக்க கூடாது. Before death, you should not be buried. செத்த பிறகு புதைக்காம இருக்கவும் கூடாது. After death, you should not be left without burial. ஒன்னு நீ மரிச்ச உடனே When you are died, என்ன செய்யணும்? what have to do? ஒன்னு அடக்கம் பண்ணணும். You should be buried. இல்லாட்ட அயல் நாடுகள் இருக்க போல மோர்ச்சரிக்கு கொண்டு போய் வச்சிரணும். Or else like எத்தனை foreign நாள் அதுக்கு countries, பிறகு கண்டிப்பா அடக்கம் பண்ணியே ஆகணும். you have to be taken to the mortuary, or else after 2-3 days you should be surely buried. சில இடத்துல படுக்க வச்சு அடக்கம் பண்றாங்க. Some places they lay down and they bury. அன்றைக்கு நான் பார்க்கிறேன் படுக்க வைக்கிறதுக்கு இடம் இல்ல அங்க. And some place I see there is no place for them அதனால to lay நேரா down. குழாய் மாதிரி வச்சிருக்காங்க. They put them போர் மாதிரி இருக்குது. like a bore. அப்படியே தூக்கி உள்ள வைக்கிறாங்க பெட்டியை. They put the box like in vertical position. அப்படியே தூக்கி நீ நேரா வச்சாலும் சரி, If you put vertically படுக்க வச்சாலும் சரி, or you put horizontally, கண்டிப்பா அடக்கம் பண்ணப்படணும். surely you have to be buried. ஒரு ஆள் என்கிட்ட ஞானசானம் எடுக்கிறதுக்கு வந்தாரு. Somebody came to me to take ஐயா baptism. நான் ஸ்பேஸ் மேக்கர் வச்சிருக்கிறேன். I say I'm to have a space maker. நான் வச்சிருக்கிறேன். It's there இதுல எனக்கு இருக்கிறதுனால because it is inside நீங்க me. இப்படி வைக்கும்போது When you do like this, இப்படி நீங்க ஞானசானம் கொடுக்கும்போது ஆறு நல்ல கனத்த ஆளா இருக்கிறாரு. he was so fat. He said, when you going to baptize me, சுகந்தி அக்கா காட்டிலும் பெருசா இருக்கிறாரு. he is fatter than Sugandhi's sister. அப்படி போற அவரை நான் உள்ள வச்சிட்டு எழும்பிட்டோம்னா If I put him in நான் the உள்ள water, அமிங்கிருவேன். I'll be sinking in the water. அவருடைய ஸ்பேஸ் மேக்கரும் போயிருவாங்க. Also his space maker will fall. நல்ல ஒல்லியா இருக்கிறவங்களே நம்மள திணற அடிக்கிறாங்க. And even those who are slim make me to stumble. ஆனா இங்க என்ன ஆகுது? What happens? இங்க இப்படி இருக்குது ஐயா, நான் எப்படியா ஞானசானம் எடுக்கிறது? அப்படி பண்ண கூடாதே. So how shall I take baptism? Because எப்படி அடக்கம் பண்ணணும்? somehow you have to be buried. அப்படியே நில்லுங்க. I said make stand. அப்படியே முங்குங்க. I said அப்படியே முக்கி sink down. அப்படியே எழுப்பியாச்சு. I made him to stand up. என்ன ஆனாலும் அடக்கம் பண்ணணும். கரங்களை தட்டி கர்த்தரை Somehow you have to be மகிமைப்படுத்துங்க. buried. Clap your hands and give glory to God. மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும். You have to be united in the likeness of death. அடக்கம் இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்று விசுவாசிக்கிறோமே. We believe that Jesus Christ died and he was buried. அடக்கம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. Those who are buried, for them there is a resurrection. உயிர்த்தெழுதலின் சுதந்திரத்தை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். They possess the inheritance of the அதனால resurrection. ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Therefore those who are buried in baptism, அல்லேலூயா. Hallelujah. அதனால நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. Therefore we have been buried with இப்பொழுது நடக்கிற சம்பவங்களை பாருங்க. Let's see the incident now. இங்க நடக்குது உயிர்த்தெழுதலின் பங்கு இந்த மரியாளுக்கு, மகதலேனா மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் உண்டாகுது. For the Magdalene and Mary, other Mary, they have the portion of this resurrection. இங்க இந்த கல்லறை இன்றைக்கு அவர்கள் வருகிறார்கள். They come to the tomb. இங்க என்ன நடக்கிறது? What is happening? என்ன 2 வசனத்தில் 28ஆம் அதிகாரம் 2 வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? What we read chapter 28 verses 2 of அங்க ஒரு Matthew. பெரிய அதிர்வு நடக்கிறது. There was a great earthquake. பூமி மிகவும் அதிரும்படி, And there was a great earthquake. மிகவும் அதிரத்தக்கதாக There was a great earthquake. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். For an angel of the Lord descended down from heaven. வானத்திலிருந்து இறங்கி வந்து He descended from heaven வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி and came and rolled back the stone அதன் மேல் உட்கார்ந்தார். from the door and sat on it. என்ன நடக்குது? What is happening? அந்த மரணத்தின் சாயலோடு இணைக்கப்பட்டவர்கள், Those who are united in the likeness of அந்த death, உயிர்த்தெழுதலின் பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு those who are about to receive the portion of resurrection, சற்றும் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்குது. the things which is happening is unexpected. இவர்கள் வந்தது எதற்காக வந்தாங்க? Now why they came? கல்லறையை பார்க்க வந்தார்கள். They came to see the tomb. இந்த ஈஸ்டர் ஆராதனையில வந்து பங்கு பெற வந்தார்கள். They come to be party or partakers of the Easter எதற்கு service. வந்தீர்கள்? Why did you come? மகதலேனா மரியாளே, Magdalene Mary, மரியாளே, Mary, நீ எதற்காக வந்திருக்கிறீங்க? now why have you come? நீங்க ரெண்டு பேரும் வந்த நோக்கம் என்ன? What is your both of your intention to come? கல்லறையை பார்க்க வந்தோம். We come to see the tomb. அப்படி வந்தவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குதுங்க. Those who come like this, there's ஒரு a wonder அதிசயம் happening. நடக்குது. There's miracle happening இந்த for them. நாளிலே கர்த்தர் அந்த கிரியைகளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய Even காத்திருக்கிறார். today, the Lord God is waiting to do this work in ஓ your life. மரியாளே, அவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நடக்குது. Wonderful miracles which they did not even expect. எதிர்பார்க்காத ஒரு காரியம் அங்க நடக்குது. Unexpected things is happening for them. வாசல் இருந்த கல் புரட்டப்படுகிறது. The stone
stone which was by the door is இந்த rolled off. கல்லை புரட்டுவதற்கு யார் அனுப்புகிறார்? Whom he is sending to roll the stone? வானத்திலிருந்து ஒரு தூதன் கொண்டு வருகிறார். An angel is descending down from heaven. கர்த்தரிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் அனுப்பப்படுகிறார். From heaven an angel is sent. பரலோகத்திலிருந்து வந்த தூதன் Angel who come from heaven, இவர்கள் நினைத்து பார்க்கவே இல்லை. they did not even expect it. அவர்களுக்குள்ள பேசிக் கொள்ளுகிறார்கள். Both of them they were நீ communing. மார்க் எழுதின சுவிசேஷத்தை When you வாசித்தால் read the Gospel of Mark, அவரை பார்க்க வந்தோம். we came to see him. நமக்காக இந்த கல்லை புரட்டுகிறவன் யார்? Who is that who has rolled the stone for us? அவர்கள் சொல்லுகிறார்கள், They say, இந்த கல்லை யார் நமக்காக புறப்பட்டுவது? who will roll away the stone from the மார்க் door? 16:3 நீங்கள் வாசிக்கும் போது The book of Mark 16:3. கல்லறையில் இருக்கிற வாசலை இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? Who will roll away the stone from the door of the town for us? ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். And they said among themselves, ஏனென்றால் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. because the stone was very big. எப்பேற்பட்ட பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, Whatever the great stone it may be, அந்த வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளும்படியாக to roll away the stone which was by the door. தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். Angel descends from heaven. எப்படி இந்த காரியம் எனக்கு நடக்கும்? How these things will happen to me? எப்படி இந்த காரியங்கள் சாத்தியமாகும்? How it is possible for me? இதிலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவார்? And who shall set me free from this? அப்படியே யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல போய் பாருங்க. Go and see in the Gospel of John 11. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலும் In the Gospel of John 11, இங்கேயும் ஒரு கல்லறையில ஒரு பிணம் வைக்கப்பட்டிருக்கிறது. here also you can see there is a carcass, a body kept inside the tomb. அங்கேயும் கல்லறையில ஒரு பிணம் வைக்கப்பட்டிருக்கிறது. A dead body kept inside the tomb. அங்கேயும் கல் அறைதான். Also there is a tomb. இந்த இடமும் கல் அறைதான். This is also a tomb. அங்கேயும் ஒரு பிணம் தான். There is also a dead body. இங்கேயும் ஒரு பிணம் தான். Also a dead body here. அங்கேயும் ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது There is also a வாசல்ல. stone at the door. 41:11-41 வாசிக்கும்போது When we read verses 41, அங்கேயும் ஒரு கல் வாசல்ல வைக்கப்பட்டிருக்கிறது. also there is a stone kept at the door. இங்கேயும் ஒரு கல் வாசல்ல வைக்கப்பட்டிருக்கிறது. Also here, இங்கேயும் ஒருவர் அங்கேயும் ஒருவர் இருக்கிறாங்க. he is also there someone, and there is also there someone. இங்க அந்த முத்திரை இங்கே இந்த கல்லறையில் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. But here in this stone, stone is sealed. இங்க இருக்கிற இந்த கல்லறையில காவலாளர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். Now the soldiers are kept here at the doors of the ஆனால் stone. அந்த இடத்துல காவலாளர்கள் இல்லை. But there is no soldier. ஆனால் இந்த ரெண்டு இடமும் வைக்கப்பட்டிருக்கிறது. And it is both the tombs, okay? ஆனால் நடக்கிற சம்பவங்கள் என்ன? Now what is the incident happening? இந்த கல்லறை இன்றைக்கு இயேசு வந்தார். Now Jesus came to this tomb. இயேசு இந்த கல்லறை இன்று வந்து என்ன சொல்லுகிறார்? What Jesus came and said, 41 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? what we read verses அந்த 41. கல்லை வைக்கப்பட்ட மரித்தவன் வைக்கப்பட்ட கல்லை இடத்திலிருந்து கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்றார். Now Jesus said, take out this stone from this place. அந்த கல்லை உருட்டி எடுத்து போட்டு விடலாம். Now you can roll away the stone and take it and put it away. எடுத்து போடுங்கள். He said, take away the stone. நீ எடுத்து போட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. There are certain things which you have to take and put நீங்கள் away. அகற்றி உருட்டி தள்ள வேண்டிய காரியங்கள் There are இருக்கிறது. certain things which you have to take away, roll it and push off. நீ உருட்டி உனக்குரியவைகளை அகற்ற வேண்டிய காரியம் இருக்குது. There are certain things which you have to take away, roll off and push உன்னுடைய it. பாவத்தை நீ உருட்டி தள்ளிரணும். Your sin you have to roll off and push out. உன்னுடைய தீய பழக்க வழக்கத்தை உன்னிலிருந்து எடுத்து தள்ளிரணும். Your evil habits and practices you have to take away and push it off from you. உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை உள்ள விட்டு அகற்றி தள்ளிரணும். அது Your unbelief you have to take away from you and push off. உனக்குள்ள இருக்கிறவைகளை நீ அகற்றினா When you take away the things which is in you, அவர் என்ன செய்வார்? what he will do, உனக்கு நீ அகற்றி தள்ளும்போது when you take away the things இந்த which are, கல்லறையை இயேசு சொல்றாரு, அந்த கல்லை புரட்டி தள்ளு. Jesus came to this tomb and said, take away the stone. அவர் என்ன செஞ்சிருவாரு? Then what he said, உன்னால முடியாத வியாதி அவர் சுகமாக்கிடுவார். then he will heal the disease which is impossible for you. மருத்துவரால் முடியாத வியாதி, The disease which cannot be healed, பரம்பரையா இருக்கிற சாபம், the generational curse, தரித்திரம், poverty, கடன் பிரச்சனை, debts, எவ்வளவு பெரிய மந்திர சூனிய கட்டுகள் இருந்தாலும் whatever the bondage of witchcraft and sorcery, உனக்காக அந்த கல்லை புரட்டி தள்ளக்கூடிய ஒரு பரலோகம் காத்திருக்குது. there's one heaven waiting to roll away the stone for you. ஓ, அது பயங்கரமா இருக்குது. Oh, it is so large. அதிரத்தக்கதாக இருக்கிறது. It is so large. தேவனுடைய பிள்ளையை நீ ஆச்சரியப்படத்தக்க விதத்துல, Child of God, you will நீ marvel. அதிசயப்படத்தக்க விதத்துல, You will surprise. எப்படி இது மாறுச்சு? How this changed. யார் எனக்காக புரட்டி தள்ளுவாங்க? And who shall roll away for me? எனக்கு இந்த சூழ்நிலையில் யார் எனக்கு உதவி செய்வாங்க? Midst of the situation, who will help இதை me? தான் பவுல் அப்போஸ்தலர் ஒரு முறை ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் புலம்புகிறார். That's why St. Paul laments in Romans இதிலிருந்து 8. யார் என்னை விடுதலை ஆக்குவது?
Who shall set me free from ஐயோ this? நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன். Behold, I am a wretched ஐயோ man. இதிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவது? Who shall set me free from this? ஐயோ நான் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறேனே. Oh, I am in this situation. வேதனையில மூழ்கி இருக்கிறேனே. I am sink நான் down in ஒரு trouble. துக்கத்துல மூழ்கி I am இருக்கிறேனே. sink down in grief. நான் ஒரு ஏமாற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறேனே. I am into the discipline. பலவிதமான சாபத்தினால் I am binded கட்டப்பட்டிருக்கிறேன். with certain curses. பலவிதமான விதத்துல பல சோதனையில நான் I am அகப்பட்டிருக்கிறேன். into the kind of temptations. பல நெருக்கங்களுக்குள்ள கடந்து போகிறேன். I am going through many troubles. கண்ணீரில் இருக்கிறேன். I am in tears. யார் இதற்கு எனக்கு விடுதலை தருவது? Who shall set me free from this? இதிலிருந்து யார் என்னை விடுவிப்பது? Who shall set me free? ஒருவேளை தேவனுடைய பிள்ளையே இந்த காலை ஈஸ்டர் ஆராதனைக்கு அப்படிப்பட்ட சூழலில் கடந்து வந்திருக்கலாம். Maybe child of God, you've come into this Easter service in that situation. இந்த ஆராதனையில் இங்க மாத்திரமல்ல ஆன்லைன்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி. Whoever you may be, not also being from here, you may be hearing it through online. உங்கள் ஒவ்வொருவருடைய கல்லை பெரிய கல்லை புரட்டும்படியாக, Every one of you, the large stone to roll off, அதை உங்களை விட்டு அகற்றும்படியாக to take away from you. ஒரு பரலோகம் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறது. A heaven is descending down today. வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிறார். An angel descends from அந்த heaven. வானத்திலிருந்து தூதன் இறங்கி வருகிறார். Angel descends from heaven. அவர்கள் பூமி அதிரத்தக்கதாக There was a great earthquake. இந்த வாசல் இருந்த கல் புரட்டப்படுகிறது. The stone which was by the door was rolled உனக்காக off. அடைக்கப்பட்ட வாசல்கள் For திறக்கப்படுகிறது. you, the closed doors are opened. அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் That's சொல்லுகிறது. the promise of the Lord. God says, வெண்கல கதவுகளை உடைப்பேன், I shall break the bronze gates. இரும்பு தாழ்பாளங்களை முறிப்பேன், I shall cut off the iron gates. அந்த ரங்கத்தில் உள்ளவைகள் எல்லாம் வெளியே கொண்டு வருவேன், I shall bring out the treasures. மகிமையை வெளிப்படுத்துவேன், I shall glory for revealing the மகிமை glory, வெளிப்படக்கூடாதபடிக்கு, so that which cannot be revealed. தேவனுடைய பிள்ளையை தேவ வல்லமை Child வெளிப்படக்கூடாதபடிக்கு, of God, for the power of God not to be தேவனுடைய revealed. செயல் உன்னிலே For வெளிப்படக்கூடாதபடிக்கு, God's work not to be revealed in you. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் அடைக்கப்பட்டிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் Whatever சரி, the door which is closed, அந்த கல்லை அவரே தள்ளி போடுவார். and he himself will roll away the stone. அவரே நீக்கி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that he himself will do it? விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? இது எப்படி ஆகும்? How it is possible? அவர் உருட்டி தள்ளிடுவார். And he will roll away and push it. சில காரியம் நீயே முயற்சி பண்ணி அகற்றிடுவேன். Certain things you will put effort and you will roll it off. எனக்கு அது முடியும். It is possible for me. எனக்குள்ள ஒரு தெம்பு இருக்குது. And I have a strength. நான் நடத்திடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை I இருக்கு. have a hope that I will finish. என்னால முடியும் என்று சொல்லி இருப்பீங்க. You can say that it is சில possible for காரியம் me. நீயே செஞ்சிருவே. Certain things you will do ஆனால் by ஒரு yourself. சந்தர்ப்பம் வரும். But one situation will எந்த come. மனுஷருடைய உதவியும் உனக்கு வராது. There will be no help of man for you. எந்த மனுஷருடைய ஒத்தாசை உனக்கு இருக்காது. No help will be there for you. ஒன்னாலவும் முடியாது. Also it will not be possible for you. இதுதான் நிலவரம்ங்கற முடிவுல இருப்ப. When you will come into this state, என்ன நடக்க போகுதோ தெரியல. I don't know what is going to happen. போய் ஆராதிச்சிட்டு வருவோம். Let me go and serve and ஏதோ come. கொஞ்சம் சுகந்த வர்க்கங்களை கொண்டுட்டு போவோம். Let me take some myrrh. ஒரு ஊதுபத்தி ஏத்திட்டு வருவோம். Let me take the incenses. ஒரு மெழுகுத்திரி வச்சிட்டு Let me வருவோம். take the candle. ஒரு மாலையை போட்டுட்டு வருவோம். Let me put the garland. ஏதோ போய் கல்லறை அவருக்கு நமக்கு இருக்கும்போது நன்மை செஞ்சாரே. Because he did good to me when he was alive. அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றோமே. We have received goodness from him. அந்த நன்றிக்கு தான அவங்க அந்த கடைசி வரைக்கும் நிக்கறாங்க. For that thanks they are standing till the end. அந்த வேதனையை பார்த்து கொண்டே நிக்கறாங்க. They are seeing the trouble. கண்ணீர் வடித்து கொண்டே நிக்கறாங்க. They are shedding tears and seeing. இந்த பாடு. Oh, is this suffering for you? இந்த வேதனை. Is it all this trouble for you? நாங்கள் இல்ல, நீங்க உங்களுக்காக அழுவுங்க. He said no, cry for you. ஸ்திரீகளை பார்த்து சொல்றாரு. Look at the women and said, உங்களுக்காக அழுங்க. You cry for you. உங்க பிள்ளைகளுக்காக Cry for your children. அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். Many women were there. ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும். But we need the inheritance of this resurrection. அதற்கு இந்த ரெண்டு ஸ்திரீகள் மாத்திரம் தான் கடந்து வருகிறார்கள். For this only these two women came. அந்த மரணத்தோடு இணைக்கப்பட்டு They வருகிறார்கள். are united with the death. அந்த அடக்கத்தோடு இணைக்கப்பட்டு They are வருகிறார்கள். united with the burial. யாரா இருந்தாலும் சரி. Whoever you may be. தேவ சமூகத்தில் தேவனோடு நிற்கிறவர்கள் யார்? Who are they? Those who stand with God in His presence. அகினாதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:10 வாசிக்கும்போது That's what St. Paul when he writes to the epistles to the Philippians 3:10. கிறிஸ்துவின் மரணத்துக்கொத்ததான மரணத்துக்குள்ளாகி He says in the power of His resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை, The power of His resurrection. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை, The fellowship of His suffering. அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி Be conformed to His death. எப்படியோ ஆயிலும் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுப்பப்படணும். We have to be resurrected somehow from the dead. அந்த உயிர்த்தெழுதலை நான் சொந்தமாக்கணும். I have to own this resurrection. அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை நான் பங்குள்ளவனாய் காணப்பட
வேண்டும். I should be the partakers of first resurrection. அதற்காக நீ ஒரே வாஞ்சியோடு இருப்பாயானா, And if you are with great desire for ஏதோ that, பார்த்தேன் போயிட்டேங்கிறதல்ல, it's not I saw and I அந்த left. வாஞ்சையோடு நீ தேவ சமூகத்தில் இணைந்து 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 நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய். With great desire, and you are united with great desire. ஒவ்வொரு in நாளும் God's நான் presence. மரித்தேன். And every day you say, I died. மரித்தவரை ஏன் கல்லறையிலே தேடுகிறீர்கள்? I died. ஆனால் அந்த சுதன் அவரை நாங்கள் அடைய வேண்டும். We have to possess him. அவரை கண்டுகொள்ள We have வேண்டும். to see him. அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும். We have to take him. எங்களுடைய ஒரே வாஞ்சைதான் My அதுதான். desire is only that. அந்த மரியாள் என்ன சொல்லுகிறாள்? What Mary says. அவர் காவலாளியை போல் அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு அவளோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் But பொழுது Jesus was interacting with them like a soldier there. அவர் வைத்த இடம் எனக்கு சொல்லுங்க. Tell the place where he is kept. ஐயா நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன். Let me take him. தன் வெட்கத்தை மறக்கிறாள். She forgets her shame. தன்னுடைய வாலிபத்தை மறக்கிறாள். She forgets her youth. தன் பெண் என்பதை அவள் மறக்கிறாள். She forgets her that she's a girl. எனக்கு என் இயேசு வேண்டும். I need my Jesus. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. எனக்கு என் இயேசு வேண்டும். I need my Jesus. அவர் எனக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும். I have to possess the inheritance which he has kept நான் for me. அபாத்திரனா போயிடக்கூடாது. I should not be unworthy. நான் அதற்கு பாத்திரவானாக வேண்டும். I should be a அந்த partaker. மேன்மையான பங்கை நான் அடைந்து கொள்ள வேண்டும். I have to possess this great excellent inheritance. அடைந்து கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? To possess it, what shall we do? பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய To வேண்டும்? take it, what shall we do? கேட்டு 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 பெற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கிறாங்க. There are people those who ask and then receive it. இன்றைக்கு ஆனால் அன்றைக்கு வந்த அந்த காவலாளிகள் எப்படி இருந்தார்கள்? Now, how the soldiers were there? Those அங்கே were there. காவலாளிகள் எப்படி இருந்தார்கள்? How were the soldiers? அப்படியே செத்தவர்களை போல விழுந்தாங்க. They became like dead. செத்தவர்களை போல விழுந்துட்டாங்க They பாருங்க. became like dead men. அதான் நடந்த சம்பவம். The incident happened. ஒரு இடத்துல ஒரு மகனுக்கு ஒருத்தங்களுக்கு வயிற்றில 40 வயது இருக்கும். Someone was 40 years. வயிற்றில கட்டி இருக்குது. He had a tumor in his அந்த stomach. வயிற்றில் நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். I'm telling you the incident what has happened. வயிற்றில ஒரு பெரிய கட்டி இருக்குது. He had a big tumor in his stomach. அந்த கட்டியில அவர்கள் அதிகமா வேதனைப்பட்டு துடிச்சு கொண்டிருக்கிறார். And he was troubled so badly in pain because of this tumor. ஆனால் அது டாக்டர் இடத்துல போனா அது ஆபரேஷன் பண்ணணும். ஆனா ஆபரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இவருடைய பாடி கண்டிஷன் இல்ல. And when you went to the doctor, it has to be gone through a surgery, but his body was not having sufficient strength to go இது through ஒரு the 30 surgery. வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். The incident happened before 30 years. அவருக்கு பிரஷர் இருக்குது. He had blood pressure. அதிகமா இருக்கிறதுனால அவருக்கு பண்ண முடியாது ஆபரேஷன். Because he had so much of blood pressure, he cannot be put into surgery. சுகர் அது போல இவருக்கு ஜாஸ்தியா இருக்கு. And he was also diabetic. அதனால அதுல ரொம்ப கஷ்டம். சரீரம் அதுக்கு ஒத்துழைக்காது. Also the body will not cooperate for this. வயிற்று வலியில வேதனையோடு கூட வீட்டில படுத்திருக்கிறார். And he was laying down in his bed in his house because of this great trouble. அவருடைய சொந்தக்காரர் அவருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். He took his relative to his house. பாஸ்டர் தயவு செய்து வந்து ஜெபிங்க. Pastor, please come and pray for him. வயிற்றில அவர் துடிச்சிட்டு இருக்கிறார். And he is suffering through a great trouble. வேதனையோடு துடிக்கிறதை என்னால பார்க்க முடியல. I'm not able to see his pain. அதனால வீட்ல நல்ல சாப்பாடு சாப்பிட Therefore முடியல. he is not able to eat good food. நல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மனுஷன், Man who was eating good food. வயிற்றில கட்டி இருக்கிறதுனால ஆபரேஷன் பண்ண முடியாதுன்றாங்க டாக்டர். Doctor said no, it cannot be operated for him. அப்படி சொன்னதுனால இவங்களுக்கு ஒரு பெரிய வேதனை. And he had a great trouble. சரி போவோம். Okay, let's go. அந்த சகோதரனுடைய வார்த்தையை கேட்டு போனேன். I heard the voice of the brother and போய் I அந்த went. சகோதரத்துல போய் ஜெபிச்ச ஒரே வார்த்தை அதுதான். Only one word I prayed to the brother. ஆண்டவரே மனுஷரால கூடாதது. Oh Lord, it is impossible by உம்மால man. கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But it said it is possible by you. மனுஷர் தள்ளி போடுகிற ஆபரேஷன் பண்ணுகிறதும் இருக்கிறது. There's a man which rejects the operation. உம்மால் அகற்றப்படுகிறதும் இருக்கிறது. Also there is this thing which is rejected by you. கல்லை அழித்து கொண்டு போக ஆண்டவரே. Oh Lord, reject and take away இந்த the stone. வயிற்றில் இருக்க அந்த பெரிய கல் இந்த சரீரத்தை விட்டு அகன்று Oh போகட்டும். Lord, the stone which is inside this stomach, let it be rolled away from him. அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல சொன்ன அந்த வார்த்தைய மைண்ட்ல வந்துச்சு. When I was praying like this, the book of Daniel chapter 2, the word which is said there, it தானியேல் came into my 2ஆம் mind. அதிகாரத்துல ஒரு பெரிய சிலையை காண்கிறார். And Daniel chapter 2, we see a great big statue அந்த there. பெரிய சிலை எப்படி இருக்கிறது? How is this great idol? தலை பொன்னாக இருக்கிறது. Idol's head is gold. அதனுடைய மார்பும் அதனுடைய அந்த மார்பு எப்படி இருக்கிறது என்றால் வெள்ளியிலால் இருக்கிறது. Now the chest is with silver. அதனுடைய வயிறும் தொடையும் வெண்கலத்தினால் இருக்கிறது. Now the stomach and the thigh in bronze. அதனுடைய கால்கள் இரும்பா இருக்கிறது. Legs of iron. அதனுடைய பாதம் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்ததாக Now இருக்கிறது. the feet partially of iron and partially of clay. தானியேல் 2ஆம் அதிகாரம் 31 வசனத்துக்கு கீழே நீங்க அதை பற்றி பார்க்கலாம். Daniel chapter 2 from verses 31, you can read this. ஆனால் ஒரு கல் வந்தது. But one stone ஒரு came. கல் உருண்டு வந்து A stone came. அவ்வளோ பெரிய சிலையை, A great stone which அந்த came. சிலை எப்படிப்பட்ட சிலையா
So what kind of image அது it was? பயங்கரமான பெரிய சிலையா இருந்துச்சா. It was a great big image. பெரிய சிலை, மிகுந்த பிரகாசம் உள்ளதான சிலை. It was behold, a great image. அது ரூபம் எப்படி இருக்கிறது? How was it? பயங்கரமா The இருக்கிறது. splendor was excellent. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போதே அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்து பேசிக்கொண்டே இருந்தார். When I was even praying, God was talking to me through His word. அந்த வார்த்தை மைண்ட்ல வச்சுக்கொண்டே ஜெபிச்சு கொண்டிருந்தேன். With that word in my mind, I was praying. ஆனால் இவ்வளோ பெரிய பயங்கரமான சிலையை Now this big great ஒரு image, கல் உருண்டு வந்து நொறுக்கி a stone rolled out, came and struck on it. And எப்படி crushed it. ஆயிருச்சா? How it அந்த became? சிலையை நொறுக்கி அந்த சிலை எப்படி ஆயிச்சா? The stone was. அது மோதி No, it hit on it. இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்கிருச்சு. The iron and the clay, the bronze, the silver and gold was crushed போன together காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பதறுகிற பதரை போல ஆயிற்று. and became like a chaff from the summer threshing floor. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. The wind cried them away so that no trace of them was found. இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு. And this miracle is அது happening. இருந்த இடமே தெரியாத அளவுக்கு There's no trace of அது it. பதற போல ஆகி நொறுங்கி It crushed like become பதற chaff. போல ஆகி Become like chaff. எல்லாம் பறந்து போயிருச்சு. All flight off. அது போல இந்த சகோதரனுடைய கை வயிற்றில் இருக்கிற கட்டி அது போல ஆகட்டுமா. Let the tumor inside the brother's body, let it happen, O ஒரு Lord. பக்கம் அவிசுவாசம் போராடுது. One side, unbelief was தேவ fighting. ஆவியானவர் ஜெபத்தில் அப்படி போராடுகிறார். The Holy Spirit was nudging me like this. எல்லாம் கூடி இருக்கிறவங்க எல்லாம் TLC ஆட்கள். All those who were all தமிழ் TLC தமிழ் believers. லுத்தரன் சபையை சேர்ந்த They all from Tamil Lutheran Church. ஆனால் அவர்களுக்கு கூட இருந்து ஜெபிக்கிறாங்க. They were also with me and praying. ஆனால் சிலர் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. Some were standing and staring. எல்லாரும் ஊழியக்காரர்கள் இப்படி ஜெபிச்சிட்டு தான் போவாங்க. And all the servants of God will pray just like that நான் only. ஜெபிச்சிட்டு வந்துட்டேன். I also prayed and ஆனா came. கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா கிரியை செய்வார். Surely the Lord will இந்த work in you. வார்த்தை இந்த வசனத்தை ஜெபத்திலே கர்த்தர் காண்பித்திருக்கிறார். Lord God has showed me this word in the prayer. தேவன் ஜெபிக்கும்போது சில வாக்குத்தத்தங்களை தருவார். When we pray, God will give you certain promises. நடந்த அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். Lord God will show you certain wonders happen. இந்த வாக்குத்தத்தங்களை அற்புதங்களை நீ உன்னுடைய ஆவியிலே நினைத்துக் கொண்டு நீ ஜெபிப்பாயானால் அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை உனக்கு தரும். When you remember the promise and miracles and pray in your prayer, it will bring a great victory in your life. அந்த சம்பவம் என்ன தெரியுமா? Do you know what the incident happened? 2 நாள் ஆச்சு. 2 days passed. திரும்ப என்ன கூப்பிட்டாங்க. Again they called me. நான் எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு. I was a little shameful to திரும்ப go. கூப்பிடுறாங்களே. Again they're calling me. திரும்ப பாஸ்டர் ஜெபிக்கலாமா? Pastor, shall we pray? அவங்க உங்களை பார்க்கணும்ங்கறாங்க. They want to see you. பாஸ்டர் திரும்ப பார்க்கணும்ங்கறாங்க. Pastor, they want to see you again. ஆண்டவரே, என்ன நம்ம ஆட்களுக்கு போய் ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்ல. I don't have time to pray for our own people. நம்ம ஆட்கள் வீட்டுக்கு ஐயா வர மாட்டேங்கறாங்கங்கறாங்க. They say that the pastor is not coming to my ஒரு house. வருஷம் ஆகி வரவே இல்ல. எங்க ஐயா 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆகி, 1 வருஷம் ஆச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. They're lamenting, saying that 1 year passed, 2 years, now 3 years you're not coming to our house. திரும்ப கூப்பிட மனசுக்குள்ள ஒரு சலிப்பு. It was little sullen in my ஆனா mind. அந்த TLC பிலீவர் நமக்கு ஊழியத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பாரு. But this TLC believer will be support to our ministry. அவர் நமக்கு உதவியா இருக்கிறார். அதனால நம்ம கொஞ்சம் உதவியா இருக்கணுமே. Because he is of a help, we should be help to him. நினைச்சிட்டு போனேன். I thought and I அந்த went. சகோதரர் எழும்பி கட்டில உட்கார்ந்து இருக்கிறார். Now this brother raised up and he was பாஸ்டர் sitting இப்ப on the நான் நல்லா cot. இருக்கிறேன். Pastor, I'm good. என்னாச்சுன்னு கேட்டேன். I asked, what happened to எனக்கு you? 2 நாளா 2 days. ஒரே லூஸ் மோஷன். It's complete loose என்னுடைய motion சரீரத்தில் இருந்து from my body. மோஷன்ல போறேன். I'm going in loose motion. எல்லாம் ஒரே சீலும் சலமுமா போய்கிட்டே இருக்கு. சலமும் ரத்தமா போய்கிட்டே It's all pus and blood is going in my stool. எல்லாம் ஒட்டஞ்சி எல்லாம் போய்கிட்டே இருக்கு. All is breaking and losing out. என்னால முடியல. It's not possible. ஏதோ ஒரு வேலை எனக்குள்ள நடந்திருக்கு. Some work is happening in me. வெள்ளை அந்த சிலையை நொறுக்கின கல். The stone which broke the image. அந்த கல் தான் இயேசு. The stone is Jesus. அந்த பர்வதமோ. This mountain. அந்த கல்லோ வென்றால் பெரிய பர்வதமாயிருச்சு. It became a great mountain. அந்த பெரிய பர்வதமாகிய கல் The great mountain stone. சிறிய கல்லுதான். It's small stone. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. Ephrathah called Bethlehem. பூமியின் எல்லாவற்றிலும் நீ சிறியதென்று எண்ணப்பட்டாலும் In everything you may be called ஒரு small. சிறிய இடத்தில் உண்டான ஒரு சிறிய கல்லுதான் A small stone from a small place. பெரிய கோலியாத்தை விழச் செய்தது. It made to fall a great Goliath. ஒரு சிறிய கல்லுதான் A little small stone. பெரிய சிலையை நொறுக்கினது. Broken, crushed a great image. அப்படி நெருக்கிறது உண்மையானால் If it is so true, அருமையான சேவனுடைய பிள்ளையே, beloved child of God, இந்த ஈஸ்டர் ஆராதனையில தேவ சமூகத்திலிருந்து ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, child of God, you come to the Easter service நீ and serving the கர்த்தருடைய Lord. வார்த்தையை விசுவாசிப்பாயானால் If you believe the word of God, உன்னிலே எப்பேற்பட்ட வல்லமை உன்னை மேற்கொள்ளும்படியாக இருந்தால் whatever the power
trying to overcome you. அது ஒரு பெரிய பர்வத பெரிய மலை சிகரத்தை போல இருந்தாலும் It may சரி, be like a great mountain, great hill. பெரிய மலையை போல இருந்தாலும் சரி, It may be like a great அந்த mountain. மலையெல்லாம் பறந்து போகிறது போல கர்த்தர் எல்லாவற்றையும் தூற்றி போடுகிறவர். Lord God will make this mountain like a chaff to fly off from you. அவர் என்ன செய்கிறார்? What it does? அவர் தேவன் செய்கிற கிரியைகள் என்ன? So what is the work of the Lord? பரலோகத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்புகிறார். The Lord God sent forth His power from heaven. பரலோகத்திலிருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். Lord God does His wonders from heaven. இவருக்கு காவலா இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? Now these soldiers, what they did? 28ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read in verse இவரை 28. காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்களே, Now the soldiers, guards, இவர்கள் எப்படி ஆச்சு? what happened to them? இவர்கள் என்ன செய்தாங்க? இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? How are they? அவர்கள் They, காவல் காத்து கொண்டிருந்தவன், the guards, the guards, வீர நட போட்டுக்கிட்டு போயிருப்பான். you would have walked with the அந்த courage, மிலிட்டரிக்காரங்க போகும்போது எப்படி போவாங்க? with how they go to the battle. அவங்க கால்ல ஷூ போட்டு நடக்கும்போது எப்படி When இருக்கும்? they walk with the shoes, நல்லா போவாங்க. நீ எங்கடா போறீங்க? where are you going? They எங்க ask, போறீங்க? where are we going? எந்த இடத்துக்கு போறீங்க? Which place you are going? கேட்டா இயேசுவை காவல் வைக்க போறோம். We are going to guard Jesus. எங்களுக்கு அந்த டியூட்டி போட்டுருக்காங்க. We have that duty. 3 டியூட்டி ஷிஃப்ட் போட்டுருக்காங்க. We have 3 shifts. 6ல இருந்து 2 வரைக்கும் ஒரு ஷிஃப்ட். First shift is 6 to 2. அடுத்து 2ல இருந்து 10 வரைக்கும் ஒரு Second shift ஷிஃப்ட். is 2 to 10. அடுத்தது 10ல இருந்து Second, காலையில 6 மணிக்கு ஒரு ஷிஃப்ட். 10 to 6 third shift. போறவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு போறாங்க? Everyone who is going, what நாங்க they say, எங்களுக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் போட்டு கொடுத்திருக்காங்க. we have been allotted with shift. எக்ஸ்ட்ரா எங்களுக்கு பே கொடுக்க போறாங்க. We are going to give us extra pay. நீங்க சாவ போறங்க போய். You are going to die. நீ எப்பேர்ப்பட்ட மனுஷனா இருந்தாலும் Whatever சரி. the man you are. என்ன நடந்த சம்பவம் என்ன? What incident happened? அந்த இடத்துல அவர்கள் வீர பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. They would have spoke the word of எங்களுடைய courage. காவல் இருக்குங்க. We have a God. எங்க கண்களுக்கு ஒன்றும் மறைக்க முடியாது. Nothing can be hidden from அவன் eyes. சொல்லுவா முடியாது. He will say, but it is கால்ல புரட்ட impossible. முடியாது. He cannot roll the stone. புரட்ட முடியாத அளவுக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. The door is closed so that it cannot be rolled. கால உன்னுடைய ஞானம் எல்லாம் முழுகி போயிடும். Your wisdom shall sink down. உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன நினைக்கிற அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம செத்தது போல ஆகி போயிடும். In your life, whatever you think and whatever you want, it will become like dead and nothing will happen. எங்களை ஜெயிக்க முடியாது, எங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லலாம். You can say that they cannot overcome me, they cannot prevail me. தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் காவலாளிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. For the children of God, there shall be no God to guard them. தேவாதி தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். God of God is a great protection for His கர்த்தாதி children. கர்த்தர் அவர்களுக்கு துணையா இருக்கிறார். Lord of Lord is their companion. கர்த்தர் இவர்களை அகற்றி போட்டு விட்டார். The Lord God turned them off. இவங்க செத்தது போல விழுந்துட்டாங்க. They fell down like a dead man. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு Seeing the incident, என்ன செய்றாங்க? what happened? ஸ்திரீகள் என்ன செய்றார்கள்? Now the women, சிலர் அறையப்பட்ட இயேசுவை தேடுறீங்களா? do you seek the, நாங்க அதை அறிவேன் என்று சொல்றாங்க அந்த காவலாளர். no, they said, do you seek the Jesus who was அவர்கள் crucified? திடுக்கிட்டு காவலாளர்கள் அவனுக்கு பயந்து திடுக்கிட்டு சத்தவன போல மாட்டார். And it says they feared and they became like a dead man. பயந்தது யாரு? Who feared? பயந்தது யாரு? Who feared? சொல்லுங்க, பயந்தது யாரு? Who feared of him? காவக்காரங்க பயந்தாங்க. The guards. ஆனா ஸ்திரீகள் பயப்படல. The women did not fear. ஆனா அந்த பயந்தவங்கள பார்த்து நீ பயப்படாதேன்னு சொல்லல தூதன் வந்து. The angel did not say to the guards those who fear, saying that do not ஆனா fear. இந்த சீஷர்கள் இந்த ஸ்திரீகளுக்கு சொல்றாங்க. But the angel said to the அந்த woman, ஸ்திரீகளுக்கு சொல்றாங்க, the angel said to the woman, நீங்க பயப்படாதீங்க. do not be afraid. உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர். For I know that you seek Jesus whom was crucified. உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள இயேசுவானவர். Jesus. பயப்படாதீர்கள் என்று உங்களை பார்த்து சொல்றார். For he says that do not fear. பயப்படாதீர்கள் என்று சொல்ல அந்த வார்த்தையை கேட்டவர்கள் என்ன செய்யறாங்க? Do not be afraid, those who heard his அவர்களுக்கு voice. அறிவிக்கப்படுகிற செய்தி என்ன? So what is the news communicated to them? காலையில யோசிச்சிட்டே இருந்தது. I was thinking this. ராத்திரில தூக்கம் இல்ல. Whole night I had no sleep. நான் படுக்க கீழ தான் உட்கார்ந்துகிட்டே தோத்திரம் பண்ணிக்கிட்டே I was sitting down and praising God. கட்டில கூட உட்காரல நான். I did not even sit in my கீழ cot. உட்கார்ந்து ஆண்டவரேன்னு ஜெபிச்சு உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வேணும் ஆண்டவரேன்னு I was கேட்டுக்கிட்டே. sitting down on my floor, oh Lord, I need the power of your அப்ப resurrection. நான் யோசிச்சிட்டு ஜெபிச்சிட்டே இருக்கும்போது I was thinking and praying இந்த this. ரெண்டு பெண்களுக்கு வந்து சொல்ற வார்த்தை என்ன? So what is the word given to this இயேசு woman? அவர்களை நோக்கி பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு Looking at them, என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்க. now Jesus said to them, do not be afraid, go and tell my brethren, go to போங்க Galilee. சொல்றார். மார்க் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும்போது, When you read the Gospel of Mark, மார்க் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது, chapter 16, சீக்கிரமா போங்க. he said, go நீங்கள் என்ன செய்யுங்க? சீக்கிரமாய் போய் அந்த செய்தியை போய் go சொல்லுங்க. quickly. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்கிற செய்தி அவரிடத்துல சீக்கிரமாய் போய் சொல்லுங்க. Go quickly and tell his disciples that he has risen. இந்த செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுது? To whom this news is செய்தி given? அறிவிக்கிறது முதல்ல ஒருத்தர் இடத்துல ஒரு இடத்துல செய்தி போனா முன்னாடில என்ன வரும்?
முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சின்ன பிள்ளையா when இருக்கும்போது I was young, if the news has to communicate it from one place to another place, டெலிகிராம் வரும். we'll have telegrams. அது எப்படி நான் எப்படி பண்றாங்க, எப்படி இது வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போயிருந்தேன். நான் I went டெலிகிராம் once to ஆபீஸ் see. ஒரு போயிருந்தேன். I went to see how the telegram comes. அப்ப இங்க சொல்ல இங்க அங்க வருது, அப்படி டக்கு டிக்கி 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 அடிச்சிட்டே So இருக்குது. telegram, someone types here, now it comes to the place where it has to be communicated. யாராவது டெலிகிராம் ஆபீஸ்ல அதான் தந்தி There's a telegram. வந்துருச்சுன்னா Telegram தந்தி comes. வந்துருச்சா, தந்தி There's வந்துருச்சா, a telegram has come. என்ன தந்தி வந்துருச்சா, Telegram has come. யாரோ செத்து போனாங்க, போச்சு, Somebody is died. அன்னைக்கு பயம். There'll be fear. அது கொஞ்ச நாள் அது வந்துச்சு. டெலிகிராம் போய் அவனை பிடிச்சி அவன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பான். அதுக்கு பிறதான் பெறப்பட்டு வருவாங்க. Now the telegram will be sent and it will be searched for the person to whom it will be communicated, then they'll come. அதுக்கு பின்பு என்ன வந்துச்சு? What's next? டெலிஃபோன் வந்துச்சு. The telephone came. டெலிகிராம் போய் டெலிஃபோன். After telegram, telephone came. இப்போ என்ன வந்திருக்குது? Now what has come? டெலிவுமன் வந்திருக்குது. A telewoman. என்ன வந்திருக்கு? Telewoman. என்ன செய்றாங்க? Telewoman. இவங்க கிட்ட சொல்லிட்டேன். நான் இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். I was thinking this. இப்போ டெலிஃபோன், அப்போ அந்த டெலிஃபோன் ஆரம்பத்துல வந்தது எப்படி இருந்துச்சு? Now the telephone which came in the earlier stage, நான் ஃபோன் பண்ணுவேன். I used to call எங்க கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டையில ஃபோன் பண்ணுவேன். from Coimbatore. பாஸ்டர் கிட்ட பேசணும். எஸ்டிடி STD. I used அப்படி to talk to எஸ்டிடிக்கு pastor. என்ன செய்யணும்? ரைட் சைடுல நிக்கணும் கியூல. For STD you have to stand in queue. அப்போ சார் எஸ்டிடி லைன் இந்த நம்பருக்கு கொடுங்கன்னு கேட்கணும் போன்ல. I have to call them and ask, give the number and for the STD line. அவர் உடனே நில்லுங்க, இன்னும் 4 பேர் இருக்கிறாங்கங்க, He said there are 4 waiting. கொஞ்சம் அதுக்காக வெயிட்டிங்லயே இருக்கணும். We have to wait. டெலிபோன் ஆபீஸ்ல இருந்து லைனை கொடுப்பாங்க. From telephone office they'll connect. அது வரைக்கும் லைன்ல இருந்துகிட்டே இருக்கணும். We have to be in line. அந்த பூத்துல நின்னுகிட்டே இருக்கணும். We have to stand in the booth. பின்னாடி 4 பேர் நிப்பாங்க. People will be standing behind. ஆனா இப்ப செய்தி எப்படி போகணும்? But how the news has to go? சீக்கிரமா போகணும். Quickly it has to go. நான் இது நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, இந்த வசனத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, I was thinking this, was it? இந்த பெண்களுக்கு செய்தி போனா சீக்கிரம் போயிருங்கிறது பரலோகம் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. Heaven first knew that if the news is given to women, quickly it will be communicated. இந்த செய்தி பெண்களுக்கிட்ட போயிட்டா எவ்வளவு குயிக்கா போகணுமோ ஆண்டவருக்கே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு ரிசல்ட் போட்டு 100 மார்க் எடுத்தது யாரு? Now who gave the result for 100 marks understanding this? கை தட்டவே வெக்கம். சொல்லுங்க, இயேசுவின் செய்தியை தான் நீங்க சொல்றதுக்கு நான் சொல்றேன், வேற எதை சொல்லல. I'm to declare the news of Jesus. You say that. இதெல்லாம் லேட்டு, இதெல்லாம் ரொம்ப ஸ்லோ, Late and slow. இது கொஞ்சம் ஸ்பீடா செய்திகள். It's so quickly they'll communicate the news. ஹalleluya, Hallelujah. கொஞ்சம் சத்தமா ஸ்தோத்திரம், ஹalleluya சொல்லுங்களே. Loudly. ஃபாஸ்டா செய்தி போகணும். This news has to go fast. செய்தி எப்படி போகணும்? How the news has to go? ஃபாஸ்டா போகணும். It has to go fast. ஃபாஸ்டா போகணும்னா It has to go fast. மெதுவா காதுல Slowly in the ears. சிஸ்டர் வாங்க, Sister, come. போங்க, Go. Tell. காதுல In the ears. சொல்லாதீங்க. Do not tell. என்ன சொல்லிட்டேன்? சொல்லாதீங்க, Do not tell. சொல்லாதீங்க. Do not tell. ஏய் பாஸ்டர் நம்ம காதுல சொன்னார், என்ன சொன்னார்? Pastor, what he has told in your ears. சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. He said, do not tell. ஏய் என்கிட்ட சொல்ல மாட்டேன்? Will you not tell me? சொல்லாதீங்கன்னு He சொல்லிட்டேன். has told not to tell. இவ்வளவு உயிருக்கு உயிரா பழகுறேன், I'm so loving to you. இவ்வளவு அன்பா இருக்கிறேன், I'm so loving. இப்படி இருந்து Even being like this. உன்ன மாதிரி மறைக்கிற பத்தியா? See, you're hiding it from me. சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. He is telling that. அவர் சொன்னதை மாத்திரம் பிடிச்சிட்டு இருக்கிறேன். Whatever he has told, you're following. சொல்லாதீங்கன்னு சொன்னார். He has told not to tell. அந்த செய்தி அறிஞ்சு அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு ஆவலா இருக்கிறாங்க பாருங்க. So much curious they are to அந்த understand and குறிப்பிட்ட communicate. நபர், The அந்த particular person, குறிப்பிட்ட நபர் particular person, அந்த செய்தி அறிஞ்சு, knowing the news, பாஸ்டர் கொடுக்கிற செய்தி அறிஞ்சு, ஞாயிற்றுக்கிழமை செய்தி இல்ல, knowing the news of pastor, not Sunday service news, ஞாயிற்றுக்கிழமை செய்தி இல்ல, not the Sunday message, ஈஸ்டர் செய்தி அல்ல, not the Easter message, கூப்பிட்டு மெதுவா சொன்ன செய்தி, the message which is told in the ears. அத அறிவிக்கணும். You have to tell. அத அறிவிக்கிறது எவ்வளவு தீவிரமா ஓடுறாங்க. So quickly they are going on to declare. இருக்கிறீங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லிருக்கீங்களா? Shout hallelujah. எல்லாம் அப்படியே யோசிக்கிறேன், என்னடா எங்கடா போட்டு ஏற்கனவே உன் வாய் கடக்காது அப்படி இப்படி இப்பதான் எங்க ஐயா சொல்லி வீட்டுல கதைச்சுக்கிட்டு இருக்க சொல்லிக்கிட்டு நடக்கிறாரு. உன்னை அடக்க முடியாதுடி, பிளாஸ்டரை போட்டு தாண்டி அடைச்சு ஒட்டி வைக்கணும்னு சொல்லி My husband is telling me சொல்லிக்கிட்டு இருக்கிறார். plastered to stop. தையல் போட்டு தைக்கணும். You have to be stitched. அடங்க மாட்டேன் நீ. You will not be controlled. அவங்க தலையில் 7000 பாஷைய பேச விட்டுருங்க, பேசிக்கிட்டே இருக்கட்டும், இல்லாட்ட மண்டை வெடிச்சு பைத்தியம் ஆயிருவாங்க. மருத்துவம் சொல்லுதுங்க, அது Science says that allow them to talk, let them talk freely. அதனாலதான்
12 ஸ்திரீகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போட்டாச்சு. நீ That's why போய் the சொல்லிக்கிட்டே இரு. Lord God gave ஒரு us the அல்லேலூயா words, go சொல்லுங்களேன். and tell them quickly. பெந்தேகோஸ்தே ஊழியம் யாரை கொண்டு வளர்ந்துச்சு தெரியுமா? Do you know the Pentecostal ministry was அடிக்கடி நான் growed இருந்த up ஜேபிஎம் சபையில பாஸ்டர்மார் சொல்லுவாங்க, the pastors when I was there, சகோதரிகளை கொண்டு தான் ஊழியமே வளர்ந்துச்சு. by the sisters only the ministry growed up. அதான் சொல்லுவாங்க, யாவதும் பெண்ணாலே நீங்களே ஃபில்அப் பண்ணிக்க, நான் சொல்ல மாட்டேன். அதனால அவர்களை கொண்டு தான் என்ன செய்கிறது, வளருதே அவங்க தான். So by them only they grow. வளர்ச்சி வரணும்னா வேணும், பெண்கள் வேணும். We need growth, we need women. அவர்களை கொண்டு தான் அவர்கள் தான் போய் சொல்றாங்க சுவிசேஷம். Only they go and preach the gospel. அதனால இயேசுவின் பின்னாக நிறைய ஸ்திரீகள் வந்தார்கள். That's why behind Jesus many women followed him. அதனால இந்த இவர்கள் எல்லாம் தங்களை மறந்துட்டாங்க. Therefore they all forgot தங்கள் themselves. வெட்கத்தை மறந்துட்டாங்க. They forgot their shame. தங்களுடைய இளமையை மறந்துட்டாங்க. They forgot their youth. இவர்கள் என்ன செய்தார்கள்? What they did? இவர்கள் தேவ சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அறிவிக்கும்படியாக போனார்கள். They went to God's presence to declare the word of God which was told to them. பரலோகத்தின் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவிக்கும்படியாக பரலோகம் பிடித்தது இந்த இரண்டு பேர்கள் Now தான். the heaven caught these two women to declare the news of resurrection of Jesus. இயேசுவை பற்றி அறிவிப்பாயானால், If you declare about Jesus, இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீ தைரியமா பிரசங்கிப்பாயானால், if you preach the resurrected Jesus with அப்போஸ்தலர் courage, 4 அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, Scripture says in Acts 4, இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டு தைரியமாக பிரசங்கம் பண்ணினார்கள் the அப்போஸ்தலர்கள். apostles preached the resurrection of Jesus with அவருடைய courage. உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணின எல்லாருக்கும் அவருடைய கிருபை பூரணமாக அவருடைய கிருபை கொடுக்கப்பட்டிருந்தது. Those who preached the resurrection with courage perfectly, for all of them the grace was given. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 33 வசனத்தில் அதை பற்றி சொல்லி இருக்கிறார். Acts chapter 4 verses 33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி And கொடுத்தார்கள். with great power the apostles gave the witness to the resurrection of the Lord Jesus. அவர்கள் எல்லார் மேலும் தேவனுடைய கிருபை பரிபூரணமாய் இருந்தது. And great grace was upon all them all. அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தி நீ அறிவிப்பாயானால், If you declare the news of resurrection of Jesus, தேவனுடைய தாராளமான கிருபையை நீ அனுபவிக்கலாம். you can experience and enjoy the great grace of the அவருடைய Lord. பிள்ளையை கர்த்தரோடு கூட பேசுகிறார். Child of God, the Lord God is இந்த speaking to கால you. வேளையில கர்த்தரோடு இடைப்படுகிற வார்த்தை அதுதான். This morning the Lord God interacts with you with அவருடைய His word. உயிர்த்தெழுதலின் செய்தி அறிவிக்கும்படியாகவே கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி The வைத்திருக்கிறார். Lord God has formed you to declare the news of His resurrection. இயேசுவை காண போக அறிவிக்க நீ போவாயானால், If you go to declare அந்த Jesus, உயிர்த்தெழுதலின் செய்தி அறிவிக்க போன those who went to declare the news of resurrection, அவர்களுக்கு இயேசு எதிர்பட்டு வருகிறார். Jesus came to them. அதுதான் அந்த 28:9 நீங்கள் வாசிக்கிறீங்க. That's what we read in 28:9 of Matthew. அவர்களுக்கு இயேசு எதிர்பட்டார். வாசிக்கிறது. Jesus met them. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது அவர்கள் அவருடைய சீஷருக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்றார். Jesus saying rejoice. As they went to tell His அவர்கள் அவரை disciples, behold, Jesus met them and saying rejoice. இயேசுவை அவர்கள் காண்கிறார்கள். So they saw Jesus. இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு Jesus met them, அவர்களுக்கு வாழ்க என்று சொல்லுகிறார். saying rejoice. இவர்கள் என்ன கண்டார்கள்? உயிர்த்தெழுதலை கண்ட சிலர் இருக்கிறாங்க. There are some those who saw the resurrection. நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, When you turn the book of Luke chapter 24, உயிர்த்தெழுதலை காண போனவர்கள் those who went to see the கல் resurrection, புரட்டப்பட்டதை அவர்கள் காண்கிறார்கள். ஒன்று, one they saw the stone was rolled off. அவர்கள் கல் புரட்டப்பட்டிருக்கிறதை They காண்கிறார்கள். found the stone rolled away from நீ the தேவ top. சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்து நீ ஆராதித்து அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானால், If you're the child of God coming into God's presence and serving and worshiping Him, united with His death, உனக்காக கல் புரட்டப்படும். for you the stone will be rolled off. இதோ சத்தியத்தை கைக்கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி வருகிறது. Behold, the nation which keeps the truth is coming. வாசல்களே கதவுகளை திறவுங்கள். Behold, the gates be opened. அந்த வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது கல் புரட்டப்பட்டதை கண்டார்கள். But they found the stone rolled away from the tomb. அந்த வசனத்தை வாசிக்கும் கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு கல்லறை இரண்டாம் வசனத்தை கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். But they found the stone rolled away from the tomb. நிச்சயமாக கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில கல் புரட்டப்பட்டதை நீ உன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கலாம். Surely in your life you can experience the stone rolled away from your life. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கிறதை நீங்கள் You அனுபவிக்கலாம். can experience every barriers and hindrances. இந்த நாளிலே கர்த்தர் அந்த காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போறார். In this விசுவாசி. day, even in this day, God is going to do in your life. கல் புரட்டப்பட்டதை கண்டேன். Found the stone rolled away from the இன்றைக்கு tomb. ஆராதனைக்கு
ஆராதனைக்கு போனேன். I went to the service. ஆராதனைக்கு போன வேளையில When I went to the service, என்னுடைய எல்லா தடைகளும் நீங்கினதை நான் என்னுடைய ஆவியில உணர்ந்தேன். in my spirit I realized all my என் barriers. வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்ததை நான் அனுபவித்தேன். I experienced in my life miracles happened. தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தர் உங்களை சாட்சிகளா நிறுத்த போறார். Child of God, God is making you stand as a witness today. இரண்டாவது பார்த்தவர் என்ன பார்க்கிறார்கள்? Second, those who saw what they யோவான் saw. சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிச்சீங்கன்னா John the Gospel chapter 20 verses 12. அந்த கல்லறைக்குள்ளே பார்க்கிறார்கள். They saw in the tomb. இரண்டு தூதர்களை பார்க்கிறார்கள். And they saw two angels. ஒரு தூதன் தலைமாட்டில் ஒருவனும் And they saw two angels in white. அவன் கால் மாட்டில் ஒருவனுமா இருக்கிறார். One at the head and other at the feet. ரெண்டு தூதர்களை பார்க்கிறார். They saw two angels. ஒருவன் எங்க இருக்கிறார்? One is where? தலைமாட்டில் ஒரு தூதன் இருக்கிறார். At the head. ஒரு தூதன் கால் மாட்டில் இருக்கிறார். And the other at the feet. இது எதை காட்டுகிறது? What does it show? தேவனுடைய சத்தியத்தின் கிருபையை காட்டுகிறது. It shows the truth and grace of the Lord. கிருபை சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். Now the truth and grace will meet one another. அங்கே நிற்கிறதை நீ காண முடியும். You can see it here. உனக்காக தலையில் அங்க தூதர் நிற்பதற்கு காரணம் For you, the angel standing on the head. தலைமாட்டில் தூதர் இருக்கிறார்கள் என்ன அர்த்தம் அதுக்கு? So what is the reason that the angel is standing at the தேவனுடைய head? ரகசிய செயல். The great counsel of God. தேவனுடைய ரகசிய செயல். The great counsel of the அவர் Lord. தந்த தீபம் The lamp of the Lord. என் தலைக்கு மேல் இருக்கிறது. யோபு சொல்லுகிறார். Job says it is on my head. யோபு 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது Job 29 3ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது verse 3. அவருடைய தீபம் என் தலையின் மேல் இருக்கிறது. His lamp shone upon my head. அந்த தீபம் தலையில் பிரகாசிக்கிறபடியா When his light I walk through the darkness. நான் இருளில் அல்ல. I will not walk. இருளை கடந்து வெளிச்சத்துக்கு போய் கொண்டே இருக்கிறேன். I will walk from light to darkness. தலைக்கு மேல் உனக்கு ஒரு தூதன் இருக்கிறார். But there's an angel on your head. தலையில உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். கர்த்தருடைய ரகசிய செயல் உனக்கு மேல் இருக்கிறது. And there's a friendly counsel of the Lord upon your head which is going to happen in your life. இது எப்படி நடக்கிறது? How it is இது possible? என்ன ஆச்சு? What happened? எனக்கு ஆச்சரியமா இருக்குது. It is so marveling to me. இப்படி மறைஞ்சிருக்குது. It is so hidden. எப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய கல்லறையில் நீ அதை காண்பாய். And you shall see it in the tomb of the Lord. நீ அந்த மரணத்தோடு இணைக்கப்பட்டிருப்பாயானால் If you will be united with his death, நிச்சயமா அந்த ரகசிய செயல் உன் வாழ்க்கையில காண்பாய். surely you shall see the friendly counsel of the Lord. இருளை நீ கடந்து போவாய். You will cross the darkness. வெளிச்சத்தை நீ சுதந்தரிப்பாய். You shall inherit the light. இரண்டாவது Second, கால் மாட்டில் ஒரு தூதன் இருக்கிறார். another angel by the அது feet. எதற்கான கிருபைக்கு அடையாளம் இருக்கிறது. It is a sign of அந்த grace. ஸ்திரீ மலையில அங்க வானத்தில் இருக்கிற அந்த ஸ்திரீ எங்க நிற்கிறாள்? சந்திரன்ல நிற்கிறாள். Now the woman standing in the heaven was standing on the moon. காலில் இருக்கிறது என்ன? So what is there? நான் இருக்கிறேன், கிருபையில நிற்கிறேன். I stand in the grace. உன் கால் வழுவாதபடிக்கு காக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்கிறது. This one grace not enabling you to slip and fall down. உன் வெளிச்சத்தை ஒரு இருளை கடந்து போவதற்கு To cross your darkness. கர்த்தருடைய ரகசிய செயல் உன் தலைக்கு மேல் இருப்பது மாத்திரமல்ல. Not only friendly counsel is on your head. உன் பாதம் கல்லிடாதபடிக்கு. Your feet will not stumble on நீ you. வழுவி போகாதபடிக்கு. You should not slip down. இடறி போய் விடாதபடிக்கு. You should not நீ stumble. விழுந்து போக விடாதபடிக்கு. So that you do not fall down. உனக்காக ஒரு தூதர் கைகளை ஏந்திக்கொண்டே போறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை Those who தட்டி believe, கர்த்தரை an angel மகிமைப்படுத்துங்க. carries you by his hand. Will clap your hands and give glory. மூன்றாவது நடக்குது. Third. மூன்றாவது காரியங்கள் என்ன? What is third? இதை என்ன செய்கிறார்கள்? இதை நீங்கள் எங்க பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் So what they? லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் Gospel of Luke 24. சீலை தனியாக சுட்டப்பட்டு வைத்திருக்கிறதை காண்பிக்கிறது. It says that no, it was rolled and it was kept there. 12ஆம் வசனத்தில் 24:12 வாசிக்கும்போது 24:12. பேதுரு எழுந்தது கல்லறை இடத்திற்கு ஓடி Peter arose and ran to அதற்குள்ளே the tomb குனிந்து பார்க்கையில் and stooping down. சீலைகளை தனிப்பட்ட தனிப்பட வைத்திருக்கிறதை காண்கிறார். He saw the linen cloths laying by themselves. இது எதற்கு அடையாளமா இருக்குது? What is the sign? இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா When you go to the big hotels, இவருக்கு நல்லா தெரியும். இவர் நல்லா பெரிய மாஸ்டரா இருந்தார். அதுல you go to the hotels. அந்த பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் எப்படின்னா, Where you go to the நீங்க hotels, அந்த ஹோட்டல்ல சாப்பிட போயிட்டு நீங்க அங்க வெளியில போயிட்டு வர்றீங்கன்னு வச்சுக்காங்க. when you go to the hotels for your food, அந்த இடத்துல நீங்க போயிட்டு வரும்போது அங்க ஒரு மடிச்சு வச்சிருப்பாங்க. சில துணி ஒரு டவல் மாதிரி மடிச்சு வச்சிருப்பாங்க. you can see the napkins on a fold and kept there. அந்த நீங்க என்ன மடிச்சு இருக்கிறத நீங்க இப்படி சும்மா விரிச்சு போட்டு அப்படி வச்சுட்டு தொடச்சிட்டு இப்படி போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். If you open the napkin which is fold and if you wipe and put it, it means that it is used. Finish, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். It's finished. ஆனால் அதே அந்த துணியை டவலை The same napkins, அதை அப்படி மடிச்சு when you fold it, அப்படி நீங்க பண்ணி அப்படி வச்சிருந்தீங்கன்னா when you keep it like that, அதுக்கு அடையாளம் என்னன்னா நான் திரும்பி வருவேன். it means that I'll come back. நீ டேபிளை க்ளீன் பண்ணிராத. Do not clear the table. திரும்பி வருவேன். I'll come back. அதனால நீ என்ன செஞ்சிருக்கிற?
அதுதான் இன்றைக்கு யூதர்களுடைய வழக்கமா That இருக்கிறது. is the culture of Jews today. அது இன்றைக்கு சில மேற்கத்திய நாடுகளுக்கு போனால் அதை நம்ம பார்க்கலாம். அது You can see when you go to the Western countries, you can see there. இங்க இருக்குதா? இங்க அப்படி இங்கே இருக்குது அங்க உள்ள காரியங்கள். இதோடைய பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அதை நீங்க அதை பார்க்கலாம். When you go to the star hotels, you can see this. அப்ப இந்த இடத்துல பேதுரு என்ன செய்கிறான்? So what Peter அந்த does, கல்லறையில என்ன செய்கிறான்? அந்த சீலை மடித்து அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. so we can see here the linen cloths laying by themselves. யூதர்கள் இது அவர்களுடைய கலாச்சாரமா இருக்கிறது, அங்க மடித்து வைக்கிறதான ஒன்று. And the culture of Jews is to fold and keep it. அந்த சேலை அந்த துணியானது சும்மா சாதாரணமாக உபயோகப்படுத்தப்பட்டது போல இருக்குமானால் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. No, the linen was, because the linen was laying by itself, it gives a meaning that it is used. மடித்து வைத்தார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதுக்கு? So what does it mean? இங்க இருந்து எழுந்தருளின இயேசு Jesus Christ was risen from there, திரும்பி வரப்போகிறார். and he is going to come back. திரும்ப மீண்டும் He is வரப்போகிறார். going to come back. இதை பேதுரு பார்த்தார். Peter saw it. ஆகினால் தான் அவர்கள் உயிர்த்தெழுந்த செய்தியை That's why the resurrected news, பலமாக அறிவித்தார்கள். therefore they declared இங்கிருந்து strongly. நம்ம ஆகினால் தான் தூதர் வானத்துக்கு அவர்கள் எழுந்தருளப்பட்ட பின்பு When he was risen up, வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த வேளையில when he was taken up and he was seeing, உங்களிடத்திலிருந்து எழுந்தருளை பற்றின இயேசுவானவர் Jesus who was taken up from you, திரும்ப வரப்போகிறார். again he is going to come back. அதற்கு அடையாளமா திரும்ப அவர் வரப்போகிறார். He is going to come back. நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்களா? You look at steadfast கலிலேயாவில் உள்ள மனுஷரே, man of God, நீங்கள் ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? why do you stand gazing up இங்கே ஒரு into heaven? அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. There is a sign kept there, அவர் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, the prophetic word, அவர் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார். as it said, he has risen up on the third தான் day. சொன்னபடியே திரும்ப வரப்போகிறார். He is going to come back, as he said. ஆகையால் இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நீங்கள் அறியக்கூடிய காரியம் என்ன? What is that in the day of resurrection which இந்த you have to know? உயிர்த்தெழுதல் நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செல்ல பண்ண வேண்டிய தீர்மானம் என்ன? Child of God, in the day of resurrection, what is the determination you have இயேசுவின் to make? செய்தியை நான் அறிவித்துக் கொண்டே இருப்பேன். And I will keep declaring the என் news of இயேசு Jesus. ஜீவிக்கிறார் என்பதை ட்ரெயின்ல போகும்போது சொல்லிக்கிட்டு இருப்பேன். When I travel in train, I'll say my Jesus lives. பஸ்ல போகும்போது சொல்லிக்கிட்டு When I இருப்பேன். travel in bus, I'll say this. என்னோடு கூட பழகுறவங்க பேசுறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன். I will tell to everyone who acquaint with நீ me. அப்படி சொல்வாயானா When you say this, உனக்கு ஒரு வாழ்த்துதல் காத்திருக்கிறது. there's a greeting waiting for you. அப்படி நீ சொல்லும்போது You say this, அவர்கள் இயேசுவை காண்பார்கள். they will see Jesus. இந்த சகோதரர் சொன்னார், This brother said, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். you pray and see. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன் You pray and சிஸ்டர். see, sister. கொஞ்சம் இயேசுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. Just give a chance to Jesus. நீங்க கொஞ்சம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாருங்களேன். Accept Jesus and just try. எங்க குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு வந்தது அப்படிதான். That's how the salvation came into our family. எங்க தகப்பனார் மருத்துவமனையில படுக்கையில் இருந்தார்களா? My father was in a sick bed in the எங்க hospital. தாயார் எங்க தகப்பனார் இருந்த ஊர்ல ஒரு கிறிஸ்தவங்களும் கிடையாது. My mother, my father's the place where they lived, there's no பயங்கரமான Christians. இந்து பாரம்பரிய கோட்டைக்குள்ள இருந்தார்கள். They were into the Hindu cultural towers. கிறிஸ்தவர்கள் அந்த ஏரியாவுக்குள்ளே வரவிட மாட்டாங்க. They will not allow Christians to come into that area. தூரத்துல ஒரு மதகு இருக்கும். Far there will be a wall. அந்த மதகுகிட்ட அந்த தூரம் ஒரு கிலோமீட்டர் ஒரு பர்லாங்குக்கு அந்த பக்கம் இருக்கும். 1 kilometer there will be அங்க a wall. வர்றது போதே யாராவது ஒருத்தங்க வெள்ளை சேலை கட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்றாங்க, இங்க இருந்து ஆள் அனுப்பிடுவோம், வெளியே அனுப்பிடுவாங்க, ஊருக்குள்ள வரவிட மாட்டாங்க. Someone they saw people coming with white garments, someone will be sent from this place, not allowing them to come inside. தாயார் அவருடைய தெய்வத்துக்கு பக்தி வைராக்கியத்தோடு இருந்தார்கள். They had a great zeal for their own God. அடிக்கடி சொல்லுவாங்க, Often they say, நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை Tuesday, Friday, குளத்துல போய் அப்படியே ஈர துணியிலேயே அப்படியே சேலையோடு நான் முங்கி எழும்பி we used to go to the pond, அங்க sink இருக்கிற down, பிள்ளையார் கோயிலை சுத்தி வந்து we go to the temple. அந்த ஈர துணியிலேயே வந்து காலையில விடியறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டு Wet cloth, we come to the temple, we come to the இவ்வளோ house. வைராக்கியமா இருந்தாங்க. Even before the sun அவருடைய starts, திருமண வாழ்க்கைக்கு பின்பதாக after the marriage life, வியாதி படுக்கையில இருந்தார்கள். they were in sick bed. வியாதியில படுத்தாங்க. After the marriage, அதுக்கு தகப்பனார் ஒரு பக்கம் வியாதியில the படுத்திருக்கிறார். father was once in sick bed. இயேசுவை பற்றி ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. They will not accept Jesus. அவர்கள் ஒரு சொப்பனம் கண்டார்களா? They saw a dream. அப்ப இயேசு ஒருவர் வந்து ஒரு சின்ன புதிய ஏற்பாடு புத்தகம் கொடுத்ததாக. Somebody came and gave a New Testament book. நீங்க இங்க ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கிறீங்களே, You come to hospital. ஆஸ்பத்திரி ஊழியத்துல வந்து ஊழியத்துக்கு போனவங்க Those who went to the hospital ministry, இயேசுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. just give a chance to Jesus. இயேசு உங்களுக்கு சுகம் தருவார். Jesus will heal உங்க you. கணவருக்கு சுகம் தருவார். Heal your husband. வந்து சொன்னாங்களா, இல்ல எங்க குல தெய்வம் கொடுக்காததா இப்ப வந்து அந்நிய தெய்வம் கொடுத்துற போகுது. No, the healing which my family God is not given, this foreign God, how they will come and எங்கட தெய்வம் எங்களுக்கு சுகம் தரும். our family God will heal அந்த us. தெய்வத்து பேரெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்களா? They were uttering their the family God's name. இல்ல கூப்பிடுங்க. No, call. ஆனா இயேசுக்கு ஒரு வார்த்தை
But give a chance to Jesus. அவர்கள் கூட சொன்னார்களா, They said, சொன்ன உடனே நடந்த சம்பவம் என்ன? what incident happened? சரி, எனக்கு இஷ்டம் இல்ல, நீ வேணா ஜெபிச்சுக்கோ. Oh, I don't have a desire, but if you want to pray, you pray. அம்மா விருப்பம் இல்லாம தான் படுக்கையில கிடந்தாங்களா. My mother was in the sick bed. ஆனா அந்த ராத்திரி சுகமாக்கிட்டார் ஆண்டவர். But Lord God healed the அவங்க night. இயேசுவை கண்டுட்டாங்க. They saw Jesus. இயேசுவை நீ அறிவிப்பாயானால் If you declare Jesus, மற்றவர்கள் இயேசுவை காண்பார்கள் உன் மூலமாக. my others will see Jesus by you. இயேசுவின் வல்லமை அவர்கள் காண்பார்கள். They'll see the power of Jesus. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். This day is a great day of blessing. எத்தனை பேர் நாம் அவரை அறிவிக்கும்படியாக காயத்திருக்கிறோம்? How many of you are prepared and ready to declare இதோடு him? நான் இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். With now I conclude my word. எத்தனை பேர் அவரை பின் செல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are ready to follow him? அவருடைய வார்த்தைகளை அறிவிக்க எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமா How இருக்கிறீங்க? many of you are ready to declare his word? இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உன் வாழ்க்கையில Today you have come into the God's presence in your புரட்ட life. முடியாத எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும், Whatever the situation you may be in, மாற்ற முடியாத எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும், whatever the great debt it may be, it cannot be உன் changed. வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசத்தை நீ அகற்றி விடு. Take out the unbelief in your life. உன் வாழ்க்கையில் இருக்கிற கல்லு இருக்குது, அந்த கல்லை நீ புரட்ட வேண்டியது இருக்குது. There are certain stones which you have to roll away from your நீ life. புரட்ட வேண்டியதை புரட்டிரு. When you roll away what you have to நீ roll away from your அறிக்கையிட life. வேண்டிய காரியத்தை அறிக்கையிடு. Confess the things which you have to நீ confess. விட்டு விட வேண்டிய காரியத்தை விட்டு விடு. Leave the things which you have to leave. ஓ, உனக்காக பரலோகம் ஒன்று காத்திருக்குது. Oh, for you heaven is open for you அந்த waiting. உயிர்த்தெழுதல் நாள் இந்த நாளாக இருக்கட்டும். Let that day of resurrection be this இந்த day. நாள் ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும். Let this be the day of deliverance இந்த for you. தேவனுடைய பிள்ளை, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். Child of God, let this be a day of blessing for நீ you. விடுவிக்கப்பட்டதை நீ மற்றவர்களுக்கு அறிவிக்கிற நாளாக. Let this be a day of deliverance which you go and declare to others. அதிசயப்படத்தக்க, As you marvel, ஆச்சரியப்படத்தக்க, as you surprise உன்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, those who looked at you standing. எல்லாரும் செத்து மூஞ்சி எல்லாம் செத்து போச்சு, அப்படி கர்த்தர் மாற்றி விட்டுருவாரு. God will change them. They will become like a dead man. Their breath will be stopped. செத்துருவான் செத்துருவான் செத்துருவான். They will die. They will அவ்வளவுதான் die. அவ்வளவுதான் அவ்வளவுதான். That's all they'll இது die. முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. It's finished. சொன்னவன் சாவா, And who said ஆனா to நீ die? பிழைச்சிருப்ப, But you shall நீ live. வாழ்ந்திருப்ப. You shall live. கர்த்தருளை வாழ்ந்திருக்க God பண்ணுகிறவன். will make you to live. அந்த சாவுக்கு ராக்கி இருக்குது. Now the நம்ம death, பாஷையில சொல்ல அப்படிதான். We can say. அந்த சாவுக்கு ராக்கி காத்துக்கிட்டு இருக்குது. now the death is, அது சாவு. death will die. ஆனா நீ வாழ்ந்திருப்ப பாரு. But you will நீ live. உள்ள இருந்து வெளியே வந்துருவ. You will come out. மகிமை உள்ளிலே பிரகாசிக்கும். Glory will enlighten you. மகிமை. Glory. உன் வெளிச்சத்தண்டைக்கு வந்துருவாங்க ஜாதிகள். Nations will come to your light. ஒதுக்கிற உன்னிடத்தில் ராஜாக்கள் வந்துருவாங்க. Kings will come right தேவனுடைய from you. பிள்ளையே, Child of God. இதோ கர்த்தருடைய மகிமை உன் மேல வெளிப்படுகிறது. Behold, the glory of the Lord will அந்த rise மகிமை upon you. வெளிப்படக்கூடிய பாத்திரமா நீ வாழுகிறாயா? Are you changing as a vessel for the அதற்கு glory நீ of the ஒப்பு Lord? கொடுக்கிறாயா? Do you submit for that? தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க நீ உன் ஆயத்தமா இருக்கிறாயா? Are you prepared to declare the word of God? ஆண்டவரே, நான் உம்முடைய சித்த செயல் Oh அர்ப்பணிக்கிறேன். Lord, I submit to do your will. உம்மை நான் காண்பிக்க போகிறேன் Lord, I ஆண்டவரே. am going to show you. உம்மை நான் அறிவிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I will declare you. உம்முடைய சமூகத்திலே அர்ப்பிக்கிறேன். Lord, I submit myself என் in your வாழ்க்கையில் presence. அற்புதங்களை செய்யுங்க. Lord, do miracle in my life. அற்புதங்களை நான் காணலாம் Lord, ஆண்டவரே. I have to see miracles. மரியாள் பார்த்தாலே Mary saw it. உம்மோடு மரணத்தில் இணைக்கப்பட்டவன் ஆண்டவரே. Lord, I am united with you in the death. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அடைஞ்சு கொள்ளணும். Lord, I have to possess the power of resurrection. எப்படியாகிலும் அதை நான் காணணும். Lord, somehow I have to see it. இவங்க காண்பேன் நினைக்கவே இல்லை. They did not even expect that they will see. நினைக்காத அற்புதம், The நீ unexpected நினைச்சு miracle. பார்த்திராத ஆசீர்வாதம், Unexpected blessing. இந்த வழியில தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும் நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. You think that in this way the blessing ஆனா will come. அதுல இல்ல. Not by that. கர்த்தர் இன்னொரு வழியில உனக்கு ஆசீர்வாதத்தை தந்துடுறாரு. God will give you a blessing another way. யார் புரட்டுவா? Who will roll? யாராவது பைல்வான் இருக்கிறாங்களா? Is there any mighty man? பிரதர் வாங்க, Brother come. பிரதர் அருள்தாஸ் வாங்க, Brother come. பிரதர் கிறிஸ்துதாஸ், Brother Christudas. நல்ல பைல்வானா இருக்கிறீங்க. You're back. நீங்க வந்து கைய வச்சு அமுக்கினாலே போதும், If you come and kill, எல்லாம் புரட்டுரும். The stone will roll down. ஒண்ணுமில்ல. Nothing. இங்கெங்களா நீ மற்றவள மனுஷரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்ப. you man, you will be looking and staring at man. இல்ல, திடீரென்று வானம் திறக்குது பாருங்க. Suddenly heaven is opening. பூமி அதிரத்தக்கதாக As an earthquake. உன்னோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் Those who are with you. ஆச்சரியப்படத்தக்கதான பராக்கள், A great work that they will surprise. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போறார். God is going to do in your life. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யப்பா. Oh Lord, help me, உம்மை Father. பின் செல்ற ஆண்டவரே, Lord, I follow you. உன் பாதத்தில் நான் வர்றேன் ஆண்டவரே. Lord, I come into your அந்த feet மரியாதை போல, like Mary. அந்த மகதலேனா மரியாதை Like போல, Magdalene Mary. அந்த மற்ற மரியாதை போல, Like other Mary. நான் உம்முடைய சமூகத்தை நிக்கிறப்பா. Lord, I stand in your ஒரு presence. மரணத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். Lord, I'm seeing your அந்த death. கல்வாரியை நான் பார்க்கிறேன். Lord, I'm seeing the Calvary. எத்தனை பேர் அதை காண முடியாமல் How இருக்கிறேன். many of you are ready to ஓ, see that? அந்த கல்வாரியை கைத்தலை அது முன்பாக வைத்துக் கொண்டு
கொண்டிருக்கிறீங்க? How many of you are setting the Calvary before you? எப்பேற்பட்ட மனுஷனின் கல் இருதயத்தை உடைத்து Whatever the man, his heart will be broken. சீஷர்கள் பின்பற்றுகிறார்களோ இல்லையோ, If disciples are following you or not, அவரோடு கூட இருக்கிறவர்கள் ஊழியம் செய்கிறார்களோ those இல்லையோ, who are with them doing ministry or not, அவரோடு இருக்கிறவர்கள் நடக்கிறார்களோ those who இல்லையோ, are with him walking or not, நான் அவரோடு நடக்க விரும்புகிறேன். I desire to walk with him. நான் அவரை பின் செல்ல விரும்புகிறேன். I want to follow him. நான் அவருக்காக வாழ விரும்புகிறேன். I want to live for him. தேவனுடைய பிள்ளை, நீ அப்படி சொல்லுவாயா? Child of God, do you say so? நீ அற்புதத்தை காண்பாய். You shall see miracles. வாழ்க்கையில எதிர்பார்க்காத யாருக்கும் நடக்காத அற்புதம் உடைய குடும்பத்தார் யாருக்கும் பெற்றிருக்க மாட்டாங்க. And in your life, your relatives, your family, உடன் பிறந்தவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருக்க your மாட்டாங்க. siblings would not have seen this blessing. சபையில யாரும் பெற்றிருக்க மாட்டாங்க. The church no would have received this இன்றைக்கு நான் blessing. தைரியமா சொல்ல முடியும். With courage I can say, அந்த 17 வயதில கர்த்தர் என்னை அழைத்தார். God called me at the age of 70 அந்த முதலில் இயேசு அறிவிக்கும்படியாக. to declare Jesus. என்ன செய்ய போற? What are you going to do? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியே. You left everything and இப்படி come. போனா எப்படி? If you go like this, உனக்கு what? என்ன தெரியும்? What shall I know? நீ ஏன் போற? Why are you going? நில்லு. Stop. என்னை தடுத்து நிறுத்தினதுக்கு அநேகர் இருந்தார்கள். There were many to stop and resist உனக்கு me. ஒண்ணும் தெரியாது. You know nothing. மரியாதையும் அப்படிதான் சொல்லி Also இருப்பார்கள். they would have told to Mary, எங்கம்மா போற? where are you going? என்னம்மா செய்ய போற? What are you going to do? உனக்கு என்ன தெரியும்? What do you know? இல்ல என்ன விடுங்க. No, no, leave me. என்னை இயேசுவை நான் பார்க்க I வேண்டும். want to see my என்னை Jesus. இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தார். My Jesus cross. கொஞ்ச நேரம் அவருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருக்க I விரும்புகிறேன். want to sit down in his அவருடைய feet. கல்லறையில போய் நான் அழுதுட்டு வர I விரும்புகிறேன். want to go to his tomb and அவருடைய cry. பாடுகளில் நான் ஐக்கியமுடையவனா I இருக்கிறேன். want to be fellowship in his suffering. அன்றைக்கு மாத்திரம் அவர் என்னை விடுதலையாக்கவில்லை என்றால், If you would not have set me நான் free ஒரு then, பிசாசு பிடித்தவனாக, ஒரு பைத்தியம் பிடித்தவனாக I'll be like an insane man. சுத்திக் I'll கொண்டிருந்தேனே. be like a madman. வஸ்திரம் இல்லாமல் சுத்திக் கொண்டிருந்தேனே. Garment, I'll be roaming here. எல்லாரும் என்னை கல்லெறிந்து எல்லாரும் என்னை தள்ளினார்களே. Everyone was ready to stone me and throw me. தள்ளப்பட்ட எல்லை சேர்த்து கொண்ட தெய்வம் இந்த இயேசு. Jesus is my God. He accepted me where everyone rejected me. தள்ளப்பட்டவர். Those who நீ rejected, மனுஷனால் you தள்ளப்பட்டிருக்கலாம். may be rejected by man. மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். You may be cast out by man. நேசித்தவர்கள் உன்னை தள்ளிரலாம். Those who பிரியமான loved you தேவனே. may be cast off. நேசித்தவர்கள் உன்னை விட்டு Those விலகிரலாம். who loved you may be departed ஆனா from you. உனக்காக ஒரு ரட்சகர் But காத்திருக்கிறார். there is someone Savior waiting for உன்னை you. மகிழப்படும்படியாக ஒருவர் There's one காத்திருக்கிறார். who is waiting to make you அவர்கள் glad. ஆனந்த சந்தோஷத்தோடு புறப்பட்டார்களா? So they went with joy. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் Your மாறுகிறது. sorrow shall change into joy. நீ துக்கமுகமாய் இனி இருக்க வேண்டியது இல்ல. No more will be with sorrow. கர்த்தர் உன்னை சந்தோஷப்படுத்த God காத்திருக்கிறார். is waiting to make you glad. நீ ஆயத்தமா இருக்கிறாயா? Are you prepared? தேவனுடைய பிள்ளையே, அதற்கு நீ உன்னை ஒப்பு Child கொடுக்கிறாயா? of God, you are submitting for that. ஒப்பு கொடுக்கிறவன் ஆண்டவருடைய சமூகத்துல தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுங்க. Those who submit, கரங்களை தட்டி, determination, ஆண்டவரே, submit. Clap your hands. இன்றைக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதம் Lord, நடக்கட்டும். today let there be miracle in my நீங்கள் life. அற்புதங்களை செய்கிறவர் ஐயா. Lord, you are the God of miracles. ஆண்டவரே, அதிசயப்படத்தக்க காரியங்களை Lord, செய்கிறவர். you are the God of wonders. மரியாளையும் அந்த மகதலேனா மரியாளை போல Just like Magdalene Mary and நான் other உம்மை Mary. சேசித்து வருகிறேன் Lord, ஆண்டவரே. I love you and come நீ to you. சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். Lord, I'm ready to tell the உமக்காக God what you ஊழியம் say. செய்ய விரும்புகிறேன். Lord, I want to do ministry உம்மை for you. பின்பற்ற Lord, I விரும்புகிறேன். want to follow you. ஒப்பு கொடுக்கிறவங்க கரங்களை தட்டி Those who submit, clap your hands. இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்த்துகிறார். God changes it. பரலோகத்தை வாழ்த்துகிறது. Heaven greets you. தூதர்களுடைய வாழ்த்துகிறார்கள். Angels greets you. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். வாஞ்சை உள்ளவங்க மாத்திரம் எழுமையில் இல்லைங்க. Those who have desire, please stand up. ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாதவும் கிருபை தாரும் என்று நாடும் மடி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. தாரும்